மைக்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதாவது இடப்பெயர்ச்சி. பறவைகள் எதற்காக இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னா, உணவு தேவைகளுக்காகவும் மிக வெப்பம் மற்றும் மிக குளிர்காலங்களை தவிர்ப்பதற்காகவும் அது வருடாந்தோறும் இடப்பெயர்ச்சி செய்கிறது. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைபீரியா, நைஜீரியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகளிலிருந்து நம்ம கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகிறது. பறவைகள் ஒவ்வொரு வருடமும் இடப்பெயர்ச்சி செய்து அதனுடைய இடத்தை கரெக்டாக அடைகிறது அப்படின்னா அதற்கு காரணம் அதனுடைய திசைமானிகளான சூரியன் மற்றும் ஒரு சில நட்சத்திரங்களும் புவியிலிருந்து வருகிற காந்த அலைகளும் நிலத்தின் அடையாளங்களையும் வைத்து அது கரெக்டாக ரீச் பண்ணுகிறது. ஒரு சில கடல் பறவைகள் ஒரு வருடத்திற்கு மொத்தம் 32,000 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. 1994ஆம் ஆண்டு கூந்தன்குளம் கிராமத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் இங்கு வாழும் வெளிநாட்டு பறவைகளை கண்டுகளிப்பதற்காக பார்வை கோபுரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதிலிருந்து மரங்களில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு பறவைகளையும் நாம் கண்டுகளிக்கலாம். இந்த 2 அடுக்குமாடி பார்வை கோபுரத்தில் இங்கு வாழும் பறவைகளின் படங்களையும் அதனுடைய பெயர்களையும் பொறித்திருக்கிறாங்க. இங்கிருந்து நாம் அந்த அழகை ரசிக்கும் போது உண்மையாகவே மிகவும் அழகாய் இருக்கிறது. இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பள்ளியிலிருந்து மாணவர்களை ஆசிரியர்கள் இங்கு அழைத்து கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வெளிநாட்டு பறவை இனங்கள் கூட்டமாக இங்கு வரும். அவை இங்குள்ள மரங்களில் கூடுகள் கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். பின்னர் அவற்றை பேணி பாதுகாத்து இறக்கைகள் முளைத்து குஞ்சுகள் நன்றாக பறக்க தொடங்கியதும் தாயும் செய்யுமாக சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்லும். அதாவது ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அவைகள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு கிளம்புகிறது. இங்கு வாழும் பறவைகள் இந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள மரங்களில் கூடு கட்டுகிறது. கூடு கட்ட இடம் கிடைக்காத பறவைகள் அனைத்தும் இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மரங்களிலும் கூடுகள் கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த கூந்தன்குளம் கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் அவைகள் தங்கி தங்கள் கூடுகளை கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த கிராம மக்கள் இந்த பறவைகளை எந்த ஒரு துன்புறுத்துதலும் செய்யாமல் இங்கே வாழும் பறவைகளை தங்கள் குழந்தைகளைப் போல பாதுகாக்கின்றனர். அதாவது அவர்கள் வேட்டையாடுவதில்லை, மரங்களை அழிப்பதில்லை, குளங்களில் உள்ள நீரை வீணாக்குவதில்லை, பறவைகளுக்கு பயமுறுத்தும்படியாக எந்த ஒரு வெடிச்சத்தமும் அவர்கள் எழுப்புவதில்லை. இப்போ நம்ம இங்க வாழுகிற ஒவ்வொரு பறவைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார் ஹெட்டட் கூஸ், வரித்தலை வாத்து அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இறக்கையின் நீளம் 76 சென்டிமீட்டர். மிகவும் உயரமாக பறக்கக்கூடிய பறவைகளில் இந்த பறவையும் ஒன்று. இந்த பறவை 1000 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. லார்ஜ் ஃபிளாமிங்கோ, பெரும் பூநாரை. இந்த பறவையின் உயரம் 1.5 மீட்டர். கூட்ஸ், நாமக்கோழி. இதனுடைய நெற்றியில் நாமம் போன்ற வடிவம் இருக்கிறதுனால இதை நாமக்கோழி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதனுடைய இறக்கையின் நீளம் 42 சென்டிமீட்டர். லிட்டில் ரிஞ்ச் ப்ளோவர் அண்ட் கிரே ப்ளோவர், பட்டாணி உப்பு கொத்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிரே பெலிகான் அண்ட் ஸ்பாட் பில்டு பெலிகான், கூளை கடா அப்படின்னு அழைக்கப்படுகிற பறவை தான் இது. பெயிண்டட் ஸ்டோர்க், இந்த பறவையை மஞ்சள் மூக்கு நாரை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதனுடைய அழகு மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு. ஸ்பூன் பில், இதனுடைய வாய், அதாவது இதனுடைய அழகு தட்டையாக இருப்பதால் ஸ்பூன் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இதனுடைய பெயர் கரண்டி வாயன். ஒயிட் ஐபீஸ், அஞ்சில் அப்படின்னு இந்த பறவையை சொல்கிறாங்க. கிளாசி ஐபீஸ் அண்ட் பிளாக் ஐபீஸ், தமிழில் அரிவாள் மூக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அழகு அரிவாள் மாதிரி இருக்கிறதுனால அரிவாள் மூக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் கார்மரண்ட் அண்ட் லார்ஜ் கார்மரண்ட்,
நீர்க்காகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இறக்கையின் நீளம் 100 சென்டிமீட்டர். டார்டர், இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ஸ்னேக் பேட், தமிழில் பாம்பு தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பாம்பு தாரா அப்படின்னா இதனுடைய கழுத்து பகுதி பாம்பு மாதிரி எப்போதும் வளைஞ்சே வச்சுருக்கோம். ரெண்டாவது, இது தன்னுடைய உடம்பை தண்ணீருக்குள் மூழ்க வைத்துக்கொண்டு இதனுடைய அழகும் கழுத்தும் மட்டும் வெளியே இருக்கிறதுனால பார்ப்பதற்கு ஒரு பாம்பு நீந்துவது போல் காணப்படும். அதனால் இதனுடைய பெயர் பாம்பு தாரா அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. கிரே ஹெரான், சாம்பல் நாரை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெயர் நரையான், நதியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இறக்கையின் நீளம் 102 சென்டிமீட்டர். மார்ஷ் ஹேரியர், இது ஒரு வகையான பருந்து. தமிழில் இதனுடைய பெயர் சேற்று பூனை பருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இறக்கையின் நீளம் 58 சென்டிமீட்டர். நார்த்தன் பின் டைல், ஊசிவால் வாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமான பறவைகள் இங்கு வாழுகிறது. அவற்றை சொன்னால் பெரிய லிஸ்ட்டாக போகும். மொத்தம் 100 வகையான பறவைகள், 1,00,000 பறவைகள் ஒவ்வொரு வருடமும் இங்கு வருகிறது. இந்த கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு மரங்களிலும் இவை கூடு கட்டி வாழ்வதை நாம் கண்டு ரசிக்கலாம். இந்த கிராமத்தின் அமைதியும் இந்த பறவைகளின் சத்தமும் மிகவும் ஆச்சரியமாகவும் நமது மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. நாங்கள் போயிருக்கும்போது ஒரு பறவை தன்னுடைய முட்டையிலிருந்து வெளிவந்த குஞ்சுகளை வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்காக தனது இறக்கைகளை விரித்து கொண்டு வெயிலில் படாமல் அவற்றை பாதுகாக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். இந்த பறவைகளுக்கு நடுவே நாம் இருக்கும் பொழுதும் இவற்றினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதும் மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.